வணக்கம். திடீரென கீழே குனிந்து தொண்டரின் காலை பிடித்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் நெகிழ வைத்த நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சுழன்று பணியாற்றி வருகிறார். தினசரி குறைந்தது 3 முதல் 4 அரசு நிகழ்ச்சிகளிலாவது உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டு வருகிறார். மேலும் அவ்வப்போது கட்சி நிகழ்ச்சிகளிலும் உதயநிதி அவர்கள் பங்கேற்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாவட்ட சுற்றுப்பயணத்தையும் மேற்கொண்டு வருகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். மேலும் துணை முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய உயரிய பொறுப்பில் இருந்தாலும் உதயநிதி அவர்கள் எப்பொழுதும் மக்கள் மத்தியில் எளிமையாக பழகி வருகிறார். மக்கள் அணுகும் எளிமையான தலைவராக செயல்பட்டு வருகிறார் உதயநிதி அவர்கள். அதேபோல் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலும் உதயநிதி அவர்கள் மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் பழகி வருகிறார். இதனால் திமுக தொண்டர்களிடையே உதயநிதி அவர்களது ஒவ்வொரு செயல்பாடுகளும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்துள்ளது. அதாவது சென்னை மேற்கு மாவட்ட திமுக பிரதிநிதியாக பணியாற்றி வந்த சிவராஜ் அவர்களுக்கு சமீபத்தில் மிகப்பெரிய விபத்து ஒன்று ஏற்பட்டது. இதில் தன்னுடைய ஒரு காலினை அவர் இழந்தார். இவர் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வசித்து வருகிறார். அதன்படி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களிடம் செயற்கை கால் வாங்குவதற்கு நிதியுதவி கேட்டிருக்கிறார். அதன்படி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது பெயரில் இயங்கி வரும் அறக்கட்டளை மூலம் ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான செயற்கை கால் வாங்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் சிவராஜ் அவர்களை தனது இல்லத்திற்கே வரவழைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அவருக்கு தனது கையாலேயே அந்த செயற்கை காலை போட்டுவிட்டு சிவராஜ் அவர்களை நடக்க வைத்து அழகு பார்த்தார். முன்னதாக தனது இல்லத்திற்கு வந்த கட்சியின் அடிமட்ட தொண்டர் சிவராஜ் அவர்களிடம் மிகுந்த அக்கறையோடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நலம் விசாரித்தார். மேலும் தனது கையாலேயே சிவராஜுக்கு செயற்கை காலை மாட்டிவிட்டு அவரை நடக்க வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் அங்கிருந்த தொண்டர்களை மிகவும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. இதனைத் தொடர்ந்து மேலும் சிவராஜுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கூறினார். இதனால் மிகுந்த நெகிழ்ச்சிக்குள்ளான சிவராஜ் கையெழுத்து கும்பிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். தான் ஒரு துணை முதலமைச்சர் என்ற உயரிய பொறுப்பில் இருந்தாலும் எப்பொழுதும் கர்வமும் செருக்கும் துளியுமின்றி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அனைவரிடத்திலும் பழகி வருகிறார். அந்த வகையில் தன்னிடம் உதவி கேட்ட கட்சியின் அடிமட்ட தொண்டரின் நிலை உணர்ந்து உடனடியாக அவரது கோரிக்கையை நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாது அவரை தனது இல்லத்திற்கே வரவழைத்து அவருக்கு தனது கையாலேயே செயற்கை காலை மாட்டிவிட்டு நடக்க வைத்து அழகு பார்த்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.